2300 ஆண்டுகளாகத்தான், அதாவது சங்க காலத்தில் இருந்துதான் கல்லில் பலகைகள், அக்கல் பலகைகளில் உருவங்கள் வரைந்து கொண்டு அவ்வரைந்த பகுதியை விட்டு அதன் வெளியிலுள்ள அனைத்து பகுதிகளையும் மட்டமாக்கி அக்கல் பலகையில் வரைந்திருந்த மட்டும் முன்னோக்கி குவிந்து வருமாறு செய்தது புடைப்புச் சிற்பங்கள் கல்லில் செய்தனர். அவைகள் லோ ரிலீஃப் என்று தற்போது சொல்கிறோம். அவ்வாறு புடைப்பு சிற்பங்கள் 2300 ஆண்டுகளாகத்தான் உள்ளது. அதற்கு முன், சங்க காலத்திற்கு முன் இவ்வாறு இல்லை. கல் வேலைப்பாடுகள் இல்லை, கல் தச்சர்கள் இல்லை. அக்காலத்தில் களிமண்ணில் பலகைகள் செய்து அதில் இவ்வாறு லோ ரிலீஃப் ஸ்கல்ப்சர் செய்து அந்த பலகையை பல்வேறு விதமாக பயன்படுத்தி வந்தனர். தமிழகம் மட்டுமல்லாது உலகெங்கும் அவ்வாறு தான் இருந்தது. முதல் பயன்பாடு வணிகம். வணிகத்தின் போது கலங்களில் பொருட்களை வைத்து மற்றொரு நாட்டிற்கு அனுப்பிய பொழுது அதற்கு சான்றுகள் தருவதற்கு இந்த பலகைகளில் ராஜமுத்திரை பதிக்கப்பட்டு என்ன பொருள்கள் உள்ளது, எவ்வளவு உள்ளது, இது யாருக்கு பாத்தியப்பட்டது, அது எங்கு போய் சேர வேண்டும் போன்ற அனைத்து குறிப்புகளும் ராஜமுத்திரையோடு இடப்பட்டு பயன்படுத்தப்பட்டது. மேலும் அந்நாகரிகத்தின் வெளிப்பாடுகளையும் தன்மையையும் வெளிப்படுத்துவதற்கும் இது போன்ற களிமண் சில பலகைகள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. முழு வீடியோ நமது சேனலில் உள்ளது. களிமண் சார்ந்த அனைத்து தகவல்களும் படிப்படியாக கற்கலாம். வாருங்கள்.